காலையில அழுதுட்டே குழந்தை எந்திரிக்குது அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் முதல்ல அந்த காலை பொழுது அவங்க சந்தோஷமா எழுப்புறதுக்கான சூழ்நிலையை அவங்க யோசிக்கணும். எழுப்பும் போது பஸ் 8:30 மணி வச்சுக்கோங்க, 8:15 8 மணிக்கு போய் எழுப்போம். எந்திரி ஆன்லைன் கிளாஸ் ஆயிடுச்சு, பிரஷ் பண்ணமா குளிச்சமா இது பண்ணமா அப்படியே தூக்கி வச்சு அந்த குழந்தைங்கள சோர்வா தூங்கி வடிஞ்சு ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விடுறது அதிகம். அதுல அந்த சோர்வோட காலையில 2 அடி அம்மாட்ட தலை பின்னும் போது 4 அழுக அம்மா ஏத்தி விட்டுருவாங்க. சாயந்தரம் வர வரைக்கும் அம்மா மனசு கஷ்டமா இருக்கும். காலைல பிள்ளை ஹாப்பியா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கலாமே. அம்மா ஆனா 5 மணிலேருந்து டிஃபன் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க, பேக் பண்ணிருப்பாங்க. பிள்ளை ரொம்ப டயர்டா இருக்கும். காலை எழுப்பும் போது காலை எழுப்புறது துயில் எழுப்புதல் நீங்க கேட்டீங்க. உண்மையாவே அது வந்துட்டு தமிழர்களோட கலாச்சாரத்தில் தான் திருவாசகம்ல எல்லாம் அவ்வளோ அதை பத்தி எழுதியிருப்பாங்க. ஈவன் ஆண்டாள் அவங்க வந்துட்டு துயில் எழுப்புதெல்லாம் அவ்வளோ பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. இப்ப கேட்டா எனக்கே தெரியாது. ஆனா நம்மளோட முன்னோர்கள் காலையில ஒரு குழந்தையை எழுப்பும் விதம் கூட இவ்வாறா இருக்கணும்ன்றத வழிவகுத்திருக்காங்கல்ல, அது அப்ப நம்ம சொல்லி கொடுக்கணும்ல ஓரளவுக்கு. அது காலை எழுப்பும் போது என் குழந்தைக்கு முதல்ல என் குழந்தை பக்கத்துல போய் 10 மினிட் அவசரமா நான் வந்து என் குழந்தை இப்போ 7 மணிக்கு எழுப்பணும்னா 7 மணிக்கு முன்னாடி என் கிச்சன் ஒர்க் எல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிடணும். எனக்கு எந்த ஒர்க்கும் இருக்கக்கூடாது. பிள்ளை எழுப்பிட்டு போய் நான் தோசை ஊற்றக்கூடாது. எவ்ரி உமன் எல்லாருமே பயங்கர டேலண்டட். ஃபீமேல்ஸ் எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே மல்டி டேலண்டட், மல்டி டாஸ்க் பண்ணக்கூடியவங்க. ஆனால் பிளான் பண்ணுறது கம்மி. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து முன்ன நாளே அடுத்த நாளுக்குள்ள ஒர்க்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிடணும். மார்னிங் எழுப்ப போகும்போது 7 o'clock குழந்தை பக்கத்தில் போய் படுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் படுத்துட்டு குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எக்ஸைட் ஆகிற விஷயத்த ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண குழந்தையோட. நேற்று வந்துட்டு நான் இப்போ வடிவேல் காமெடின்னு வச்சுக்கோங்களேன். என் பையனுக்கு வடிவேல் சார் காமெடினா ரொம்ப பிடிக்கும். உடனே அச்சோ அந்த இந்த பட்டில் வடிவேல் சார் காமெடி சொல்வார்ல, இன்னும் ஏன்டா முழிச்சுக்கிட்டு இருக்க கட்டத்துறை அப்படின்னு நம்ம சொல்லும் போது தூங்கு அப்படின்னு அந்த மாதிரி தூங்கி அந்த மாதிரி ஏதோ ஒரு டயலாக்ஸ் அவங்க பேசுற மாதிரி. இது வந்து காமெடி ஆரம்பிச்சு இப்போ என் குழந்தைக்கு பார்பி இல்லைனா டோரா, அந்த டோரா பேக் கேட்டிருந்தல ஐஷு, அந்த டோரா பேக் உனக்கு என்ன கலர்ல வேணும், ப்ளூ கலர்லையா பிங்க் கலர்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துற மாதிரி எக்ஸைட் ஆக்குற மாதிரி ஒரு விஷயத்த கதை மாதிரி பேசி ஒரு 10-15 மினிட்ஸ் அவங்களை கொஞ்சம் விளையாட வச்சு அப்புறமா அவங்கள எழுப்பி அண்ட் தூங்க போகும்போதே மார்னிங் அம்மா வந்து உன்னை நீ இத்தனை மணிக்கு எந்திரிக்க போற, நீ அடுத்து இவ்வளோ டைம்ல இப்படி ரெடி ஆக போறேன்னு அந்த டேவை பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள நம்ம எழுப்ப போறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. காலையில அழுதுட்டே குழந்தை எந்திரிக்குது அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் முதல்ல அந்த காலை பொழுது அவங்க சந்தோஷமா எழுப்புறதுக்கான சூழ்நிலையை அவங்க யோசிக்கணும். என் குழந்தையோட குணாதிசயம் எனக்கு தான் தெரியும். என்னெல்லாம் அவங்களை எக்ஸைட் ஆகிற விஷயம், என்னெல்லாம் அவங்களை விளையாட வைக்கிற விஷயம், அதெல்லாம் பண்ண வச்சு அவங்கள அதை எழுப்புனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த டேவை அவங்க பாசிட்டிவாகவும் கன்ஸ்ட்ரக்டிவாகவும் முடிப்பாங்கன்றதை நான் நம்புறேன். இது பெரியவங்க கூட காலை எந்திரிக்கும் போது சோகமா ஐயோ அப்படின்ட்டு எந்திரிக்காம இந்த டே சந்தோஷமா இருக்கண்டா, அந்த டே ஆரம்பிக்கும் போது இந்த டே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சந்தோஷமா இருக்கும், தரமா என்ஜாய் பண்றோம், ஜாலியா இருக்கும், ஜூம்பா போறோம், கிளினிக் போறோம், இன்னைக்கு ஒரே மாஸ் தான் என்ஜாய் பண்றோம் அப்படின்னு தான் காலையில் நான் சொல்லி எந்திரிப்பேன். ஈவன் இஃப் ஒய்ஃப் நான் கேக் பண்றேன், இன்னைக்கு ஹஸ்பண்ட் அசத்துறேன், 4 ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், அது எனிதிங் which gives you happiness except அந்த இப்போ மொபைல் இதுனா அந்த ஸ்கிரீன் டைமிங் நம்ம குறைச்சிக்கிட்டு மிச்சதுக்கான என்ஜாய்மெண்ட்ஸை பண்ணிக்கணும்.